குக் வித் வாஸ். நாங்கள் இன்றைக்கு எப்படி ஸ்டேக் செய்கிறதுன்னு சொல்லி காட்டித்தர போகிறேன். அதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் நாங்கள் போடணும்னு சொல்லியும் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டித்தரேன். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டேக் செய்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் இதுதான். பாருங்கள், இதை நாங்கள் கடையில் தான் வாங்குறாங்க. இங்கே ஸ்டேக்குன்னு சொல்லி விற்கணும். இல்லாட்டி நீங்கள் பெப்பரும் தனியாக பெப்பரும் சால்ட்டும் போட்டு அதுவும் போட்டு செய்யலாம். கொஞ்சம் ஒலிவ் ஆயிலும் விட்டு கலக்க வேணும். கலந்துட்டு பெப்பர் சால்ட் ரெண்டும் போட்டாலும் நல்லா வரும். இது போட்டால் இதில் சால்ட் எல்லாம் கலந்துடக்கூடிய நாங்கள் அதுக்கு போட தேவையில்லை. தனியாக பெப்பரும் சால்ட்டும் போடுறோன்னு சொன்னால் நாங்கள் பெப்பரும் சால்ட்டும் போட்டு ஒலிவ் ஆயிலும் விட்டுட்டு செய்யலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ நான் இந்த ஒலிவ் ஆயில் வாங்கி வச்சுருக்கிறேன். இதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் உடனே பிரட்டி உடனே போடுறேன். நான் ஊற வச்சு அப்படி செய்கிறதில்ல. இந்த இதை தான் டேஸ்ட் வந்து வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது. இப்படி நான் இதை பிரட்டி பாருங்கள் வச்சிருக்கிறேன். ஓகே, இப்படி இந்த பதத்தில் நீங்கள் அந்த ஸ்பைசஸ் போட்டு பிரட்டினீங்கள்னு சொன்னால் சரியாக இருக்கும். இதை நாங்கள் இனி கிரில்லில் போடலாம். இப்போ நான் கிரில்லில் போட்டு சூடாக்க விட்டுருக்குறேன். உங்களுக்கு எப்படி போடுறேன்னு சொல்லி இப்போ காட்டித்தரேன். போடுறேன் வந்து திருப்பேக்குள்ள பார்த்தீங்கன்னா மெட்ட பக்கம் இப்படி வெட்டு வெட்டு வரவும் அதான் அதில் ஒரு வடிவு தான். இது ஒரு வடிவு. அவ்வளவுக்கு நீங்கள் அதை விட வேணும். அப்படி ரெண்டு பக்கமும் இருக்கா திருப்பி பார்க்க போகிறோம். ரெண்டு பக்கமும் போகிறது மாறி மாறி வச்சா தான் ரெண்டு பக்கம் போகும். நல்ல பதமாக வந்து ஒன்று நீங்களும் இப்படி செய்து பாருங்க. இப்போ சமர் வருது தானே, இந்த ரெசிபி உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நல்ல டேஸ்ட். அதுக்காக தான் நான் அந்த நெருப்பை வர வச்சினேன். எல்லா பக்கத்தையும் அதில் அப்படி பிரித்தால் இந்த நெருப்பு தான் தேவை. கடைசி நேரம் இப்படியான ஒரு நெருப்பில் நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்ல முறுக்கி நல்ல நெருப்பில் வெந்த ஒரு டேஸ்ட்டை கொண்டு வருவீங்க பாருங்க. அதே போல் நான் இதையும் பிடிக்க போகிறேன். சூப்பரான ஒரு ஸ்டேக் ரெடி ஆகிக்கொண்டிருக்குது. பிடிச்சா இறைச்சி முழுகிடும். ஒரு அளவுக்கு இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ரெடி. நல்ல ஒரு சுவையான ஸ்டேக். இதை நீங்கள் வாங்க போனீங்கன்னு சொன்னால் கணக்காக முடியும். இது ஒரு பார்த்தீங்களா, இப்போ நல்ல வடிவாக வந்திருக்குது. சரியான பதத்தில் எடுத்துருக்குறேன். இதில் பிளாட் அப்படி ஒன்றும் முழுக்கி இருக்காது. நல்ல வடிவாக வெந்திருக்குது. அதே போல் மற்ற பீஸும் ரெடி ஆகிடுது. பாருங்க, நல்ல ஒரு சுவையான ஸ்டேக் ரெடி. பாருங்க, நல்ல ஒரு ஸ்டேக் ரெடி ஆகிவிட்டது. இப்போ இதை சாப்பிடலாம். நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்தோன்னு சொல்லி. வாங்க, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். தேங்க்யூ.